வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல். இது சராசரி மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற ஒரு அரசியல் கருத்து. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசிய அளவில் பேசப்படுகிறதான இந்த இந்தியா கூட்டணி எப்படி உருவாச்சு, யாரை எதிர்த்து உருவாச்சு, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இப்போ இந்த கூட்டணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இந்தியா கூட்டணி 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014ஆவது வருடம் மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவில் பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த அரசு தன்னுடைய அதிகாரத்தை எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் பயன்படுத்தி எல்லா மாநில கட்சிகளையும் ஒடுக்கவும், காங்கிரஸோட தனித்துவத்தையும் காங்கிரஸ் கட்சியை வளர விடாமல் தடுக்கவும் பல முயற்சிகள் செஞ்சாங்க. சில மாநிலங்களில் கட்சிகளை பிளவுபடுத்தினாங்க. மாநில கட்சிகள், வலிமையான மாநில கட்சிகளை பிளவுபடுத்தி அந்த முக்கியமான ஆட்கள், இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சிவசேனாவை ரெண்டாக பிளவுபடுத்தி உத்தவ் தாக்கரே அவரோட தலைமையிலான ஒரு அரசையும், அவர் கூட இருந்த இன்னொரு பெரிய ஆள் அவரை தனியாக பிரித்து அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு காரியங்களை மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமாரும் தேஜஸ்ரீ யாதவும் ஒன்றா இருந்த கூட்டணியை இரண்டாக உடைச்சி அதில் இவங்க தன்னுடைய எம்எல்ஏக்களை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து மறுபடியும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக்கி இப்போ கடைசியில் நிதிஷ்குமார் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு டேட்டில் பாஜக தான் அங்கே மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சராக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல மாநில கட்சிகளை உடைச்சி தன்னுடைய கட்சியை வளர்த்தாங்க. அப்படி வளர்க்கும் பொழுது மாநில கட்சிகளுக்கு இடையே ஒரு பயமும், காங்கிரஸ் இனிமேல் ஆட்சியில் அமரவே முடியாத ஒரு கட்டத்தில் நிற்கும்போது தான் சரி ஓகே, பாஜக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி பல மாநில கட்சிகளை அழிக்கிறாங்க, தேசத்துடைய நலனை கெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட்ஸ் எல்லா மாநில கட்சிகளும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த கட்சிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஸ்ட்ராங் அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்ட்ராங். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோடைய கட்சி ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரியான கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. காங்கிரஸ் உற்ற துணையாக நின்னது திமுக தான். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வலிமையான ஒரு கட்சியை உருவாக்கும், வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி 2023ஆவது வருடம் அந்த சமயம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாநில கட்சிகளோடையும் பேசுகிறாரு. பிஜேபிக்கு எதிராக தன்னுடைய ஐடியாலஜியை, பிஜேபிக்கு எதிரான தன்னுடைய வேகத்தை, எதிர்ப்பை கூர்மையாக்கி அதில் ஸ்ட்ராங்காக நின்று கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சு செயல்படுத்துகிறாரு. அப்போது அந்த சமயத்தில் நிதிஷ்குமார் அவரும் பெரிய லெவலில் பிஜேபிக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 கட்சிகள் இந்தியா கூட்டணியில் உருவாக்குறாங்க. காங்கிரஸ் தலைமையில் அந்த இந்தியா கூட்டணி கூடுது. அப்போ காங்கிரஸ் தலைவர் கார்கே என்ன சொல்கிறாருன்னா, 400க்கும் மேற்பட்ட பொது தொகுதியில் ஒரு பொதுவான 400க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஒரு பொதுவான வேட்பாளர் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலருக்கு உடன்பாடுகளில் பலருக்கு சரி ஓகே அப்படின்னு சொன்னாலும், தமிழ்நாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாரு. ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமையிலான ஒரு தேசிய லெவலில் நம்ம அந்தந்த மாநிலங்களில் வலிமையாக இருந்தாலும் தேசிய லெவலில் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு கட்சி அப்படின்னா காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியாக நம்ம எல்லோரும் செயல்படுவோம். அதில் காங்கிரஸ் தலைவருக்கு காங்கிரஸின் முகமாக இருக்கிற ராகுல் காந்தி தான் பிரதமராக இருக்கணும் அப்படிங்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் மற்ற கட்சிகளோடு அவர் பேசினார். ஸோ பேசி கிட்டத்தட்ட 2024ஆவது வருடத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஜெயிக்கலை அப்படின்னாலும் ஒரு பெரிய டஃப்பான விஷயத்தை ஒரு பிஜேபிக்கு கொடுத்தாங்க. ஒரு டஃப்பாக கொடுத்தாங்க.
டஃப் கொடுத்ததில் வந்து கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் 99 தொகுதிகள் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அதில் வந்து ஒரு தொகுதி வந்து அதிருப்தி எம்எல்ஏவோட சேர்த்து 100 தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்துச்சு. கடந்த 2014லையும் 2019லையும் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கு வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம இருந்த சமயத்தில் இந்த டைம் அதாவது 2024 வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடச்சி எதிர்க்கட்சி தலைவராக வந்து ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 எம்பிக்களை கொண்ட ஒரு பெரிய கட்சியாக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் உருவாச்சு. அதுக்கடுத்த ஒரு பெரிய கட்சியாக வந்து திமுக 39 எம்பிக்கள் கொண்ட தமிழ்நாடு 39 தொகுதியிலையும் வந்து திமுக சார்ந்த கூட்டணியிலும் ஜெயிச்சு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய கட்சியாக நிலைநிறுந்தாங்க. ஸோ இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கரெக்டாக தான் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. கட்சிகள் கரெக்டாக இருந்துச்சு, காலங்கள் கரெக்டாக இருந்துச்சு, சூழ்நிலைகள் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் 2024 தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், அதாவது ஒரு அரசியல் பேரிடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கிறார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறார். ஸோ அந்த சமயத்தில் அந்த கூட்டணிகள் பேசும் பொழுதே, சட்டமன்றத்துக்கு தேவையான கூட்டணி கணக்குகள் வந்து பேசும் பொழுதே, கூட்டணி சம்மந்தமான தொகுதிகளை பேசும் பொழுதே காங்கிரஸ் தலைமையில் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு எதிராகவே வேலை செய்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சு நாங்கள் தாவேக்காவோட போகணும், தாவேக்காவோடு இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு சில உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஸோ உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சு ஒரு மேல் மட்டத்தில் வந்து காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி, கார்கே, சோனியா காந்தி, இங்கே திமுக தலைவர் ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சரி ஓகே 25 தான் கொடுப்போனாங்க. அதுக்கப்புறம் 26 ஆச்சு, 27 ஆச்சு, சரி அப்புறம் 28 ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து அங்கே வந்து ஒரு மேல் மட்டத்தில் வந்து கரெக்டான இடத்துல ஜல் ஆகக்கூடிய நிலைமை இருந்தாலும் சரியான ஜல் ஆகலை. ஸோ அது என்ன ஆகுதுன்னா கீழ்மட்டத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினரும் திமுக கட்சியினரும் வந்து ஜல்லாகலை. அது மட்டும் இல்லாமல் மக்களுமே வந்து இந்த கூட்டணி மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து ஷீட் ஷேரிங் பேசும்பொழுதே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் வந்து நிறைய கருத்துக்களை பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்னென்னா மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. என்னதான் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 2019, 21 எல்லா தேர்தல்லையுமே வந்து ஸ்ட்ராங்காக நின்று ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்ட ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சிலர் அந்த தேர்தலுக்கு முன்பாக நடந்துக்கிட்ட சில காரியங்களால் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஜொலிக்க முடியல. ஸோ யாருமே எதிர்பார்க்காம திமுகவும் ஜெயிக்கலை, அதிமுகவும் ஜெயிக்கலை, சம்மந்தமே இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல, பெருசாக மக்களோட பிரச்சனைகளை பேசலை. திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கருத்துக்கள் தெரிவிக்கலை. அதே மாதிரி கரூரில் நடந்த 41 பேர் இறப்புக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காமல் நைட்டு உடனே கிளம்பி போனவர். ஸோ இப்போல்லாம் வந்து இருந்தப்பவும் மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஓட்டு போட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்கிறது, ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சத்தியா உருவெடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு அரசியல் பேரிடம் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நடந்த உடனே எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்க. எலெக்ஷன் டேட் வருது, எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து அன்னைக்கு சாயங்காலமே 108 தொகுதிகளில் வந்து தாவேகா வின் பண்ணுது. மற்ற இடங்களில் வந்து திமுகவும் அதிமுகவும் வின் பண்ண, அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியில் வின் பண்ணுது. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை நடக்கும்பொழுது அடுத்த நாளே வந்து காங்கிரஸ் கூட்டணி தர்மத்தை கூட தன்னை பார்க்காம அந்த திமுக கூட்டணியில் தான் நம்ம நின்னோம், ஸோ அவங்கக்கிட்ட கூட சொல்லணும் அப்படின்னு ஒரு இது கூட இல்லாமல் நேராக போய் வாண்டடாக போய் அவங்க அழைப்பு கூட கொடுக்கல. தாவேகா தலைவர் விஜய் அழைப்பு கூட கொடுக்கல. ஆனால் தானாக போய் தன்னோட 5 எம்எல்ஏக்கள் 28 சீட்டு வாங்கி 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தோடு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாவேகா தலைவர் விஜயை சந்திக்கிறாரு. தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து தன்னோட ஆதரவுகளை தெரிவிக்கிறாரு. தாவேகா தலைவர் விஜய் வந்து 108 சீட்டு வச்சு அது மேற்படி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சீட்டு அவருக்கு தேவைப்படுது. 12 சீட்டில் ஒரு 10 சீட்டு தேவைப்படுது. அந்த 10 சீட்டில் 5 சீட் கிடச்சிச்சு, மற்ற 5 சீட்டுக்கு தான் வந்து அவர் போராடிக்கிட்டு இருந்தார். ஸோ
திமுக தலைமையிலான கூட்டணிகள் விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், இந்தியன் கம்யூனிஸ்ட், ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி போய் திமுக தலைவரை போய் நேரடியாக சந்திக்கிறாங்க. பிரசிடென்ட் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால் டேரெக்டாக வந்துட்டு பிஜேபியோட ஆட்சி உள்ளே வந்துடும், ஸோ அதெல்லாம் வந்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போய் ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு திமுகவுடைய தலைவர்கள் மத்தியிலும், 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலையும், தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு கசப்பு ஏற்பட்டதுனால காங்கிரஸை வந்து துரோகின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அது ஒரு பெரிய லெவலில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலிடத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, கார்கே இவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் தன்னுடைய கட்சிக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே நோட் பண்ணி போய் தாவேக்கு ஆதரவு கொடுத்து 2 அமைச்சர்கள் ஒரு எம்பி சீட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே கடுமையான கோபம் வருது. ஸோ அதனால இந்தியா கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக விலகலைனாலும் நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி நடந்த இந்த கூட்டத்தில் வந்து திமுக சார்பாக யாருமே பங்கு கொள்ள, திமுக கட்சி பங்கு கொள்ள. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சி, அவங்க வந்து 2024 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இவங்களோட சேர்ந்து போட்டியிட்டனால அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து தன்னுடைய கட்சியோடைய பெரும்பான்மையிலேருந்து ஆட்சியை இழக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் காங்கிரஸ் கூட நம்ம கூட்டணி வச்சா நம்ம கட்சியோட மதிப்பை இழந்துருவோம், மக்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கையை இழந்துருவோம்னு சொல்லி அவங்களும் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சி அவர் ஹேமந்த் சோரன் அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் கட்சியோட நம்பகத்தன்மை இல்லாததுனால அவரும் வெளியே போகிறாரு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்த்திங்கன்னா டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி. ஸோ அவங்களும் வெளியே போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து திமுக வெளியே போகுது. ஸோ இப்படி கட்சிகள் வந்து வெளியே போகிறதுனால இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஏன்னா நம்பகத்தன்மையை காங்கிரஸ் இழந்துருச்சு. மற்ற மாநில கட்சிகள், அதாவது திரிணாமுல் காங்கிரஸும் சரி, அகிலேஷ் யாதவும் சரி, தேஜஸ்வி யாதவும் சரி, உத்தவ் தாக்கரே சரி, யாருமே வந்து காங்கிரஸ் வந்து பெருசாக நம்பலை. பட் இருந்தாலும் ஒரு சூழ்நிலைகள் இப்போ நம்ம பிஜேபி எதிர்த்து ஆகணும். ஆனால் 2029 தான் தேர்தல். ஸோ இப்போதைக்கு எல்லாம் ஒரு கூட்டணியாக இருந்து செயல்படுவோம்னு சொல்லி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக போக எப்படி நடக்கும்னு தெரியல. ஆனால் இந்த கூட்டத்தில் அங்கே நடக்கும் பொழுதே இங்கே திமுக சார்பில் வந்து டிவிகே இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3வது அளவு தேசிய அளவில் 3வது அணியாக ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 3வது அணியாக உருவாச்சு அப்படின்னா ஸ்டாலினுக்கு இருக்கிற நற்பெயர், அவருக்கு இருக்கிற நற்பெயருக்கும் அவரோட கொண்ட அன்புக்கும் அவர் ஒரு தலைமையை மறுபடியும் உருவாக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஆம் ஆத்மி கட்சி, ஹேமந்த் சோரன், திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மம்தா பானர்ஜி, இன்னும் முக்கியமான வலிமையான கட்சிகள், கம்யூனிஸ்ட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு 3வது கட்சியை உருவாக்குனாங்க அப்படின்னா அது மோடிக்கு தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். பிஜேபி தான் அது ப்ளஸ் பாயிண்ட். ஆல்ரெடி அவங்க எதெல்லாம் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி ஆட்சியை தன்னோட கையிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவங்க இப்போ இந்தியா கூட்டணியில் ஏற்பட்ட இந்த பிளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காரணம் யாருன்னு கேட்டால் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அவங்களுடைய ஒரு இன்மெச்சூர்டான ஒரு அரசியல் புரிதல் தன்மை இல்லாதது. இத்தனை வருஷமாக பார்லிமெண்ட்லேயும் சரி, வெளியும் சரி, உள்ளேயும் சரி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்த திமுகவையே இந்த வழி பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கங்கிறது, தன்னுடைய கட்சிகளுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில கட்சிகளில் மாநிலத்துக்கு இடையே போட்டி இருக்குது, ஆனால் சென்ட்ரலில் நாங்கள் தான் பெரிய ஆள், எங்கள் கீழே தான் நீங்கள் எல்லாம் வாழணும்னு சொல்லி ஒரு பெரியண்ணா மனப்பான்மையோடு நடந்துக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இந்த இந்தியா கூட்டணியை வழிநடத்த போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த இந்தியா கூட்டணி 5ஆம் கட்ட இந்த இந்தியா கூட்டம் நடத்திருக்கு. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 22-23 கட்சிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதில் எத்தனை கட்சிகள் பங்கேற்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இன்னும் ஒரு பியூட்டி அப்படின்னா தாவேக்காவை கூப்பிடவே இல்லை. ஏன் கூப்பிடல அப்படின்னா கேட்டால் அதுக்கு ஒரு சப்பையான ஒரு ரீசன் சொல்கிறாங்க, எம்பி இல்லை அதனால் கூப்பிடல அப்படிங்கிறாங்க.
ஆனால் தமிழகத்தில் தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்து 2 அமைச்சரவைகள் ஒரு எம்பி சீட் வாங்குறீங்க. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு கூப்பிடணும்னா கூப்பிட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் திமுக உள்ளே வந்தே ஆகணுங்கிற ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க. ஏன்னா திமுக தான் கரெக்டான அஜெண்டாவை செட் பண்ணி பிஜேபிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் கரெக்டான தன்னுடைய பாயிண்ட்டை கூர்மையாக்கி பேசக்கூடியவர்களாகவும் போராட்டத்தை நடத்தக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ஸோ போராட்டம் கொண்ட திமுக நம்ம கூட இருந்தால் தான் அகில அளவில் நம்ம பெரிய லெவலில் சோபிக்க முடியும், ஜொலிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ 2024 தேர்தலே கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டியது தான். அதுக்கு காரணம் என்னென்னா ஜெயிக்காமல் போனது காரணம் காங்கிரஸ் தான். ஏன்னா மாநில கட்சிகளுடைய வலிமையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தனக்கு சீட் ஷேரிங் அதிகமாக வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க மாநில கட்சிகளை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. இல்லை அப்படின்னா 2024 கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். ராகுல் காந்தி பிரதமராக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்ட மாதிரி இது எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போவும் அதே தான் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தாவேக்கா என்ன தான் வளர்ந்துருந்தாலும் என்ன தான் ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் இன்னும் கிரவுண்ட் லெவலில் கரெக்டான பூத் கமிட்டி, கரெக்டான தொண்டர்கள், கரெக்டான ஒர்க் பண்ணக்கூடிய கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் திமுகலையும் அதிமுகவிலையும் தான் இருக்காங்க. இங்கே ரீல்ஸ் போடுறதும் சும்மா ஒரு பொய்யான செய்தியை பரப்புறதுமான ஒரு கூட்டமாக தான் தாவேக்கா இருக்குது. இது ஒரு கவர்ச்சியின் வடிவில் உருவான ஒரு அரசு தான். அவர் இப்போ ஒரு 5 வருஷம் படம் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதோட இம்பேக்டில் ஆட்சி அமைச்சிட்டார். இப்போ அடுத்த 5 வருஷம் அவர் படம் நடிக்க போகிறதில்ல. ஸோ அடுத்த கட்ட தலைமுறையை வளர்ந்து வரும்போது விஜய் ஒரு ஆக்டராக மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர தன்னோட உயிராக நேசிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே மக்கள் இதாக மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்க வளர்ந்துட்டே வருவாங்க. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு கவர்ச்சியான ஒரு அரசியல் பேரிடரில் உருவான இந்த ஒரு ஆட்சிக்கு போய் ஆதரவு கொடுத்ததுனால இந்தியா லெவலில் தன்னுடைய பிரதமர் கனவை ராகுல் காந்தி மூழ்கடிச்சிட்டாரு. ஸோ தன்னுடைய பிரதமர் கனவையும் தன்னுடைய இந்தியாவில் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி செய்யணும், அதாவது பிரதமராக இருந்து ஒரு மத்தியில் ஆட்சி செய்யணுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை உருவாக்கிட்டார் நம்ம ராகுல் காந்தி. ஸோ இந்த கூட்டத்திலே மற்ற கட்சி தலைவர்கள், அதாவது திருமாவளவன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டார். காங்கிரஸ் கட்சி நடந்துக்கிறது கூட்டணி கட்சிகளை நடத்துகிற விதம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. அகிலேஷ் யாதவ் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுபோல் மம்தா பானர்ஜி, தேஜஸ்ரீ யாதவ் எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திமுகவுக்கு நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் துரோகம் சொல்லலாம். அவங்க சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியாது. மிகப்பெரிய தவறு அப்படின்னு நீங்கள் திமுகவுக்கு செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் திமுகவுக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது போக சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் ராகுலை கடுமையாகவே சாடியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ போக போக எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எப்படினாலும் சரி பிஜேபிக்கு இதில் ரொம்ப கொண்டாட்டம். ஏன்னா அரசியல் ஊருக்கு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி இப்போ இந்தியா கூட்டணியில் திமுக பிரிஞ்சிருச்சு, ஆம் ஆத்மி பிரிஞ்சிருச்சு, ஹேமந்த் சோரன் பிரிஞ்சிட்டாரு. இன்னும் போக போக யாரெல்லாம் பிரிய போகிறாங்க இல்லை இருக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் முக்கியமான தலைகள்லாம் வெளியே போகும்போது ஈஸியாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா வின் பண்ண போகிறாங்க. 2029 பிஜேபி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸுடைய தவறான அரசியல் அணுகுமுறையால் இந்தியாவில் மீண்டும் 2029 பிஜேபியுடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. பார்ப்போம். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் 2 வருட காலங்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, அரசியல் மாற்றங்கள் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நானும் உங்களோட சேர்ந்து வாட்ச் பண்ணுறேன். என்னுடைய கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.